அன்பு சார்ந்த பெருமக்கள் அனைவரையும் இந்த இனிய பொங்கல் திருநாளிலே வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். இந்த புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியுடைய அருமை தாயையும் அன்பு சகோதரியாக இருக்கின்ற முதல்வர் அவர்களையும் அருமை பெருமைக்குரிய துணை முதல்வர் அவர்களையும் இந்த கல்லூரி சார்ந்த அனைத்து கல்வியியல் பொறுப்பாளர்களையும் ஆசிரிய நிர்வாக பெருமக்களையும் இங்கே பணிபுரிகின்ற அனைத்து பெருமக்களையும் இதேபோல் இந்த பொங்கல் திருநாளிலே இந்த மாணவ செல்வங்களை கண்டு கண்கள் மயங்கிவிட்டன. எப்படி என்றால் காலை 6 மணியிலிருந்து இந்த இனிய நிகழ்ச்சிகளை, இந்த இனிய வரவேற்பை, மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இங்கே தந்து மகிழ்ந்திருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களையும் எங்கள் பகுதியிலிருந்து என்னுடைய அருமை மாப்பிள்ளை, அவரை சொன்னால் தண்ணீர் என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் நிமல் ராகவன் அவர்களையும் எங்கள் நெடுவாசல் கிராமத்தில் இருந்து கூட்டுறவு சங்க தலைவராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஏடிபி பழனிவேல் மாப்பிள்ளை அவர்களையும், இன்னும் இதில் என்னுடைய அன்பு சொந்தங்களாகிய யாரேனும் விடுபட்டு இருந்தாலும் அவர்களையும் சேர்த்து என்னுடைய சொந்தமாக நினைத்து 25 ஆண்டுகளாக இந்த கல்லூரியிலே நான் ஒரு செல்ல மகனாக இங்கே இருக்கின்றேன். அதற்கான காரணம் என்னவென்றால், நான் எடுத்துக்கொண்ட வீகம் மரம் வளர்ப்பு. இந்த கல்லூரியின் மூலமாக எனது அருமை சகோதரர் கார்த்திக் என்ற இளைஞர் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராமங்களிலே பல வகையான மரங்களை நட்டு இன்று தோப்பாகி இருக்கின்றன. அங்கே பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களும் இளைப்பாறுகின்றார்கள். அந்த பெருமையை நாம் இந்த கல்லூரிக்கு சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய மகிழ்வான இந்த நினைவை இந்த நேரத்திலே வெளிப்படுத்திக் கொள்கின்றேன். எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு பாரம்பரிய உணவு வகைகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த பாரம்பரிய உணவு என்பது என்ன என்றால் இன்றைய மனிதர்களுக்கு தெரியாது. பல்சஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது பருப்பு வகைகள். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவை 200 கிராம் பருப்பு. அந்த 200 கிராம் பருப்பு சாப்பிடாவிட்டால் அவன் எந்த பந்தயத்திலும் எந்த விழாக்களிலும் கலந்து கொள்ள முடியாது. அவனுடைய தோல் வளர்ச்சிக்கு நிச்சயமாக அந்த பருப்பு வகைகள் தேவைப்படும். அந்த பருப்பு வகைகள் அனைத்தும் இயற்கையானதாக இருக்க வேண்டும். அங்கே ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ இடப்படாமல் விளைந்த அந்த பொருட்களை நாம் சாப்பிட்டால் நோயின்றி நிச்சயமாக 100 ஆண்டுகள் வாழலாம். அதற்கான சில பொருட்கள் பேரை சொல்லுகிறேன். துவரம்பருப்பு நாம் சாப்பிடுகின்றோம். அதற்கடுத்தாற்போல் இட்லி போன்ற பதார்த்தங்கள் சாப்பிடுகின்றோம். அதற்கு தேவையான உளுந்து, பச்சை பயிறு, காராமணி, இப்படி போன்ற மொச்சை போன்ற பயிர்களை நாம் எங்கு கிடைக்கிறதோ அவைகளை ரசாயன உரங்கள் இடப்படாத ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட அந்த உணவினை 10 ரூபாய் கூட இருந்தாலும் அவைகளை வாங்கி சாப்பிடுங்கள். நிச்சயமாக நம் அடுத்த ஜெனரேஷனுக்கும் அது போய் சேரும் என்று நம்பிக்கையோடு கூறுகிறேன். அதே போல் பனை மரம், அந்த பனையை எடுத்துக்கொண்டால் இன்று மனிதர்கள் விஞ்ஞான காலத்தில் ஒட்டு சேர்க்கை என்று சொல்லக்கூடிய பனை மரத்தை கூட ஒட்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் பொருந்தியாச்சு வந்துருச்சு. அதே போல அந்த பனை மரங்கள் இயற்கையாக எங்கே இருக்கிறதோ
அந்த பனைமரங்களுடைய கிழங்குகள், பதினீர்கள், இவைகளெல்லாம் கருப்பட்டிகள், இவைகளையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயன்படுத்துவது மாத்திரமில்லாது அடுத்த ஜெனரேஷனுக்கும் அது போய் சேரும். நமக்கு தெரியாமலே நிச்சயமாக போய் சேரும். நீங்கள் அருந்தினால், சாப்பிட்டால் அடுத்த குழந்தைகளுக்கும் அது போய் சேரும். அவர்கள் ஊனமின்றி நல்ல சத்தான கல்வித்திறன், கண்பார்வையுள்ள நல்ல விளையாட்டு வேதர்களாக, வித்தர்களாக வருவார்கள். அதற்காக அப்படிப்பட்ட அந்த இயற்கை உணவையும் இயற்கை பனை உணவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து கரும்பு. நம்ம பொங்கல்ல முக்கியமாக பொங்கல் விழாவில் பயன்படுத்தக்கூடியது கரும்பு. அந்த கரும்பு ஆதி காலத்தில் பட்டினத்தார் என்றவர் ஒருவர் இருந்திருக்கிறார். அவர் சித்தர். அவர் எங்கோ போய் நீ பேய்கரும்பு இருக்கும் இடத்தில் தான் உனக்கு முத்தி கிடைக்கும் என்று சொன்னார்களாம். அந்த பேய்கரும்பு என்பது நமக்கு உரிய பழைய கரும்பு. அதே போல் நாட்டு கரும்பு, ராமக்கரும்பு என்று சொல்வார்கள். அந்த ராமக்கரும்பை நாம் எல்லாம் மறந்துவிட்டோம். இன்று 6 மாசத்திலே 7 மாசத்திலே அறுவடை செய்யக்கூடிய கரும்புகள் வந்துவிட்டன. அந்த கரும்புக்கு இடக்கூடிய ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் நம்மை கொண்டு குவிக்கின்றன. அப்படிப்பட்ட கரும்பையெல்லாம் தவிர்த்து நாம் அந்த கரும்புகளை நீங்கள் அக்கறையாக விவசாய பணிகளுக்கு செல்கின்றவர்கள் அப்படிப்பட்ட அந்த இலக்கை எடுத்து செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தென்னை மரத்தில் இந்தியன் வெஸ்ட் கோஸ்ட் ஸ்டார் வெரைட்டி என்று சொன்னார்கள். அது மேற்கு கடற்கரை நீண்ட கால தென்னை, 100 ஆண்டுகள் வாழக்கூடிய தென்னை. அது கொச்சின்கோடு, கோழிக்கோடு நமது தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் இருந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட தென்னை தான் நாட்டு தென்னை. அந்த நாட்டு தென்னையில் இருந்து வருகின்ற இளநீர், தேங்காய், அந்த எண்ணெய் வித்துக்கள் அத்துணையும் நீங்கள் பயன்படுத்தினால் 100 ஆண்டுகள் நிச்சயமாக வாழலாம். அதே போல் ஈஸ்ட் கோஸ்ட் டால் வெரைட்டி, கிழக்கு கடற்கரை நீண்ட கால தென்னை. அந்த நீண்ட கால தென்னை தமிழனுக்கு சொந்தமானது, 100 ஆண்டுகள் வாழக்கூடியது. அதிலிருந்து கிடைக்கின்ற உபகரணங்கள் இளநீர், தேங்காய், எண்ணெய் வித்துக்கள், அவைகளெல்லாம் நாம் நிச்சயமாக பயன்படுத்தினால் 100 ஆண்டுகள் வாழலாம் என்பது எங்களை போன்றவர்களுடைய, நீங்கள் ஆதாரமாக நாங்கள் இருக்கின்றோம், எங்களை பார்த்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதை நிரூபிப்பதற்கு நாங்களே உறுதி என்று சொல்லுகின்றேன். வணக்கம். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். 2வது விஷயம், ஒரு பையன் ஒரு பொண்ணு முன்னாடி பேசுறது எவ்வளோ சிரமம்னு தெரியும். இவ்வளோ பொண்ணு முன்னாடி பேசணும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோலி கிராஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேரோட டேலண்ட்ஸ் பார்க்க முடியுது. லாஸ்ட்டாக டான்ஸ் ஆடுறவங்க எனர்ஜிலாம் பயங்கரமாக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் எல்லாருக்கும். ஓகே, ஸோ நான் நிமல் நகர், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பேராவூரணி பக்கத்தில் இருக்க நாடியம்ங்கிற கிராமம், ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பம். நான் படித்தது இன்ஜினியரிங். பெருசாக எனக்கும் இந்த ஃபார்மிங், இந்த வாட்டர் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யாராச்சும் என்கிட்ட ஃபார்மர்ஸ் தண்ணி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்கன்னா மொக்கப்படாதீங்க விட்டுருங்க அப்படின்னு ஓடி இருப்பேன். அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள பையன் தான் நானாக இருந்தேன். நான் படித்தது இன்ஜினியரிங் இதெல்லாம் தாண்டி என்னோடய சைல்ட்ஹுட்லேருந்து தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி எப்படி சொல்லணும்னா, எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் வெல் ஆஃபான ஃபேமிலி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பிறந்தது எங்கள் அப்பாவுக்கு பிரெயின் டியூமர் வந்துருச்சு. ஸோ எங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று தான் எங்கள் அப்பாவோட ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இதனாலே என்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த பையன் பிறந்ததுனால தான் எங்களோட ஃபேமிலி இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படின்ட்டு லைக் என்னை ஒரு சிம்பிள் ஆஃப் பேட் லக் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் எங்கேயோ குட்டி வயசில் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா, எங்கள் சொந்தக்காரங்க யாராச்சும் வந்தாங்கன்னா, ஐயோ இவன் வர்றான், இவனை பார்த்துட்டு போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன். சைல்டுஹுட் கொஞ்சம் நிறையா ஒஸ்டான மெமரிஸ் தான். அந்த மாதிரி தான் படித்தேன். அப்புறம் இன்ஜினியரிங் முடித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஜாப் புனேயில் பண்ணேன். புனேலேருந்து அதுக்கப்புறம் துபாய் போயிட்டேன். ஸோ ஓரளவு என்னோட ஃபினான்ஷியல் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஃப் மாறிட்டு இருக்குது. 2018 எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு ஆசை இருந்தது. என்ன அப்படின்னா, அப்பா பிறந்து வளர்ந்த இடத்துல இன்னொரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடு கட்டுறதுக்கான பிளானோட நான் வர்றேன். நவம்பர் 15 எனக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட்டு.
போகிறதுக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடி ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி கஜான்னு ஒரு புயல் வரப்போகுது, அந்த புயல் வந்து பயங்கரமான பாதிப்பு கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. அது பெருசாக யாருமே கண்டுக்கல. ஏன்னா வந்து எங்கள் பகுதி வந்து பெருசாக இது வரைக்கும் எந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு கொஞ்சம் குளோபலாக வெளியில் கனெக்ட் இருக்கிறதுனால நிறையா பேர் வார்ன் பண்ணாங்க, இந்த சைக்ளோன் வந்து பெரிய பாதிப்பு கொடுக்கும், ஸோ பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஏதோ ஒரு மாதிரி இருந்தது, எனக்கு ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிட்டு 1 வீக் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஐ ஸ்டேட் பேக். நான் ஊரில் இருந்துட்டு எங்கள் ஊரில் எல்லா சைடும் போய் பார்க்குறோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் தான் கடல். கடல்லாம் போய் பார்க்குறோம், ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆல்சோ பெருசாக யாருமே நம்பலை. நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் பழைய வீடு ஒன்று இருக்குது, பெரியப்பா வீடு. அந்த வீட்டில் இந்த ஆற்று ஓரத்தில் குளத்து ஓரத்தில் இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வந்து தங்க வச்சோம். ஸோ அவங்களாம் வந்து என்னை வந்து கல் எடுத்து அடிக்கலை, மற்றபடி எவ்வளோ திட்டணுமோ கேவலமாக திட்டினாங்க. உனக்கு தான் குழப்பில்லைன்னா ஏன் எங்களே போயிட்டு சாவடிக்கிற அப்படின்ட்டு. நான் ஃபேஸ்புக்கில் வந்து அப்போ வந்து போஸ்ட் போடுறேன், கஜா புயல் மீட்பு குழு, ஏதாச்சும் பிரச்சனைனா இந்த நம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 3 பேரோட காண்டாக்ட் நம்பர்ஸ் போடுறேன். அதில் வந்து இந்த எமோஷன்ஸ் இருக்கும்ல, ஹார்ட் எமோஷன்ஸ் இருக்கும், தம்ஸ் அப் இருக்கும், லாஃப்டர் ஸ்மைலிங்லாம் இருக்குல்ல, அதில் வந்து 300 பேரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 270 பேருக்கு மேலே சிரிச்சு வச்சுருந்தாங்க. யாரா அவங்க பைத்தியக்காரனாக இருக்காங்க, புயலே இல்லை புயல் நிவாரண குழுலாம் வைக்கிறாங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி திட்டி அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 11:30-12 மணி இருக்கும். லைட்டாக வந்து சாரல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பெருசாக காற்று எதுவும் இல்லை. ஒரு 12 o'clock போல் நல்ல மழை வந்துச்சு. எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிட்டோம். இன்னொரு விஷயம் எங்கள் ஊரை பற்றி சொல்லணும்னா, 2000லேயே வந்து பேராவூரணி பகுதியாக வந்து இந்தியாவிலேயே தேங்காயில் வந்து ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி. நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் தென்னந்தோப்புக்கிட்ட தான் ஒரு வீடு இருக்கும். ஸோ எங்கள் வீடும் அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் வீட்லேருந்து எங்கள் பெரியப்பா வீடு வந்து ஒரு அந்த பில்டிங் டிஸ்டன்ஸில் இருக்கும். பட் நார்மலாக பார்த்தா தெரியாது, வெறும் தென்னை மரமாக தான் இருக்கும். ஸோ இந்த காற்று அடிக்க ஆரம்பிக்குது, மழை பெய்யுது, நாங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம். ஒரு 6 o'clock வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. பயங்கர சவுண்டாக இருந்துச்சு, தண்ணி வீட்டுக்குள்ளே வருது, காற்று அடிக்குது, எந்த டோரை கூட ஓப்பன் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருந்துச்சு காற்று வெளியில். ஒரு 6 o'clock எல்லாமே ஸ்லோ ஆகுது. கதவை திறந்து பார்த்தா எங்கள் பெரியப்பா வீடு வந்து கிளியராக தெரியுது. வீட்டில் இருந்த எல்லா மரமும், மெயினாக முக்கால்வாசி மரங்கள் விழுந்துடுச்சு. ஒன்றுமே புரியல. இங்கே என் கூட ஒரு தம்பி வந்திருக்கான் அப்படின்னு அவன் தான் எங்கள் கூட இருந்தான். நானும் அவனும் எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு நடந்து போகிறோம். எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு வெளியில் உட்காந்து எங்கள் பெரியம்மா வந்து இப்படி நெஞ்சில் அடித்து அழுதுட்டு இருந்துச்சு, தம்பி எல்லாம் போச்சுடா அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல. நியூஸில் பார்த்தா பெருசாக வந்து காவிரி டெல்டாவை பற்றி போடல, இந்த மாதிரி கடலூர் நாகப்பட்டினம்ல புயல் வந்துச்சு அப்படின்னு தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வீடாக போய் பார்க்குறோம், எல்லா வீட்லேயுமே ஏதோ சாவு வீடு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அப்புறமா தான் தெரிஞ்சுட்டு இந்த புயல் வந்து பெரிய அளவில் பாதிப்பு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த மரங்கள் சரி பண்ணுறது, வீடுகளுக்கு எலக்ட்ரிசிட்டி கொண்டு போகிறது, கிராசரிஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கிறப்போ நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 6th 7th டே, நான் நெக்ஸ்ட் டே எனக்கு ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, ஒரு 40 வயசுக்கு அப்புறம் ஊருக்கு வந்துடணும், ஊரில் வந்து இருப்போம், ஊரில் ஏதாச்சும் ஆர்கானிக் ஃபார்மிங் மாதிரி பண்ணிட்டு செட்டில் ஆகிடும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தன் சொல்கிறான், நம்ம ஊர் தான் எல்லாமே காலி ஆகிடுச்சு, நம்ம ஏன் வந்து ஊருக்கு போகணும், நம்ம வந்து கோயம்புத்தூர், சென்னை இல்லைன்னா பெங்களூர் மாதிரி சிட்டிஸில் செட்டில் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க, நானும் அதுதான் நினச்சேன் அப்படின்ட்டு. அப்படி எனக்கு ஏதோ மைண்டில் ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எங்கள் ஊர் அந்த விவசாயம் நடந்ததுனால தான் வந்து நான் படித்தேன், எங்கள் அப்பாவோட ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு, எங்கள் அக்கா படிச்சிச்சு, எங்கள் அக்காவோட கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே அந்த விவசாயம் ரிலேட்டடாக அந்த மண்ணிலேருந்து வந்த வருமானத்தில், அதனால தான் நாங்கள் பொழைச்சோமே, நாங்கள் சர்வேவும் வந்து. இப்போ நாங்கிறது ஆல்மோஸ்ட் அங்கே இருக்க 80% மக்களோட லைவ்லிஹுட்டே அப்படி தான். ஸோ இவ்வளோ நாள் எங்களுக்கு எல்லாமே கொடுத்தது அந்த மண்ணு தான். இப்போ அந்த மண் வந்து பிரச்சனையில் இருக்குது, எல்லாருமே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, நம்மளும் அதை பண்ணணுமா அப்படின்னு ஒரு நன்றி கட்டத்தன மாதிரி இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டே நான் ரிசைன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்போ எனக்கு நிறையா விஷயம் புரிய ஆரம்பிச்சது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆல்மோஸ்ட் 3 months ரிலீஃப் ஒர்க்ஸ் மட்டும் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிராமத்துக்கு மேலே தத்தெடுத்து பார்த்துட்டு இருந்தோம். நிறையா பேரோட ஹெல்ப், நிறையா முகம் தெரிஞ்ச ஆட்கள், முகம் தெரியாத ஆட்கள், வாலண்டியர்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், இவங்களோட ஹெல்ப் இல்லை அப்படின்னா எங்களால் இப்போ வரைக்கும் அதை சரி பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனைகள் நாங்கள் இருந்தோம். ஸோ ஒரு நாள் நான் டுவர்ட்ஸ் மன்னார்குடி போயிட்டு இருக்கப்போ எனக்கு திடீர்னு ஒன்று தோணுது, நம்ம எவ்வளோ நாள் இந்த திங்ஸ் கொடுத்துட்டே இருக்க போகிறோம், இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக தானே இருக்குது, பெர்மனன்ட் சொல்யூஷன் எதுவுமே இல்லையே அப்படிங்கிறப்போ பேரலாக இன்னொரு நியூஸ் எனக்கு வருது. என்ன அப்படின்னா,
2017 வந்து எங்கள் காவிரி டெல்டாவில் இருக்க கடைமடையில் ஒரு பகுதியில் 110 டன் டிஎம்சி தண்ணி வேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா 110 டிஎம்சினா சென்னையோட 20 வருஷம் தேவை தண்ணிக்கான தேவை. ஸோ இதை வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன இடத்துல வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. நம்ம பார்க்குற நியூஸ், கேள்விப்படுற நியூஸ் என்னவா இருக்குன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு சண்டை, இவங்க நமக்கு தண்ணி தர மாட்டாங்க, இவங்க தண்ணி தர மாட்டாங்க, பார்டரில் ஃபைட் நடக்குது அப்படின்னா வாட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதையே யாருமே பேசல அப்படிங்கிறப்ப தான் இங்கே இருக்க கிரவுண்ட் ரியாலிட்டி புரிஞ்சுது. ஏன் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா, நமக்கு ஓரளவு ஆனுவல் ரெயின்ஃபாலுக்கு ஈக்குவலான மழையும் பெய்துட்டு இருக்கு, காவிரியில் ஓரளவுக்கு தண்ணியும் வந்துருக்கு. பட் ஸ்டில் ஏன் இங்கே இதாகுதுன்னு பார்க்குறப்போ இங்கே இருக்க லேக்ஸ், ரிவர்ஸ் எதுவுமே ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, அப்படிங்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஊரில் இருக்க பெரியவங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப பேராவூரணி, அதுதான் எங்களோட தாலுக்கு நேம். அந்த பேராவூரணியோட நேமே என்ன ரீசன்னா, பெரிய ஊரணி, ஊரணினா தண்ணி சேவ் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த லேக் எடுத்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ 564 ஏக்கர்ஸ் லேக் அது. அப்போ வரைக்கும் இந்தியாவிலே பிக்கஸ்ட் லேக் அதுதான், வாலண்டியர்ஸ்னால ரெஸ்டோர் பண்ணப்பட்ட லேக். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன ஃபீட்பேக் வருதுன்னா, 564 ஏக்கர்ஸ் லேக்கு 2 வருஷம் ஆகும் ஒர்க் பண்ணுறதுக்கு, கிட்டத்தட்ட 4 கோடியிலேருந்து 5 கோடி செலவாகும். உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு கேட்டாங்க. எங்ககிட்ட இருக்கிறது 20,000 ரூபாய். அதுவும் அந்த ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு அதில் இருந்த சந்தா படம். சிரிச்சாங்க, மாட்டிக்காதீங்க ஆர்வக்குள்ளாக அப்படின்னு அப்படின்னு. பட் ஒரு சில ஆட்கள் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க, ப்ளஸ் நமக்கும் கொஞ்சம் தெரிஞ்சதுனால ஒரு கட் ஃபீல் இருந்துச்சு, நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு. ஸோ நான் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஊராக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சின்ன பசங்க ஊழியர் சேர்த்து கொடுத்தாங்க. அந்த பாட்டிலாம் அந்த செயின் 100 நாள் சேமிப்பு அது இதுன்னு பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் சப்போர்ட்டு இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறத தாண்டி எங்களுக்கு வந்து இந்த ஹேட்ரடு, அந்த பிரச்சனைகளும் நிறையா வந்தது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து ஒரு ஈஸியாக சொல்லிவிடுவாங்க, அவங்க வந்து காசு ஆட்டை போடுறது கண்டிப்பாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்தது. ஸோ நாங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக மெயின்டைன் பண்ணி அதை பிரேக் பண்ணோம். அப்புறம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்டார்டிங்கில் அந்த கோர் மெம்பர்ஸ் எல்லாமே நாங்கள் ஒரே கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால இங்கே ஏதோ ஜாதி சம்மந்தமாக ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் நிறைய பேர் உள்ளே வந்ததுனால அதையும் பிரேக் பண்ணோம். அப்புறமா வந்து இவங்க ஏதோ பாலிட்டிக்ஸில் ஏதோ நிற்க போகிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் உழைச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ஒன்று ஒன்றா மாறிட்டே இருக்குது. நிறையா சப்போர்ட் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 35-40 டேஸ் ஒர்க் போயிடுச்சு. ஒர்க் போயிட்டு இருக்கப்போ இன்னொரு பேச்சு வருது. என்னன்னா, சரி இவ்வளோ பண்ணுறானுங்க இவங்களுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க, தண்ணி வரணும்ல, மழை பெய்யணும்ல அப்படிங்கிறப்ப மட்டும் ஒரு பெரிய ஒரு சைலன்ஸ் மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து அது டோட்டலி நேச்சர் டேட் இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் ஏதோ ஒரு ஃபீல் இருந்துச்சு. நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். ரொம்ப வருஷமாக இல்லாத மாதிரி அந்த வருஷம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த வருஷம் காவேரியில் வந்து தண்ணி கரெக்டாக வரும் அப்படின்ட்டு. காவேரி மேட்டூர்லேருந்து நமக்கு தண்ணி வந்தாலும் மேட்டூர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 கிலோமீட்டரில் இந்த சைடு இருக்கோம் நாங்களாம். அங்கே தண்ணி வரணுமே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. 58th டே ஒர்க் நடந்துட்டு இருக்கப்போ பிடபிள்யூடிலேருந்து ஒரு சார் ஒருத்தர் கால் பண்ணாங்க, அசிஸ்டன்ட், இந்த மாதிரி தம்பி நாளைக்கு வந்து உங்களே தண்ணி வர போறியா அப்படின்னாரு. பயங்கரமாக சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு 200-300 பேருக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன். வாட்ஸ்அப்பில் எந்தெந்த குரூப்ஸ்லாம் இருந்துச்சோ எல்லா குரூப்ஸ்லேயும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டே ஒரு 1 o'clock ஒரு 12க்குலாம் அங்கே போயிட்டோம். நாங்கள் பூ அது இதுன்னு வாங்கிட்டு போயிட்டோம். போய் பார்த்தா ஒரு 6 பேர் இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு மடைன்னு ஒன்று இருக்கும், அதை திறந்து விட்டால் அந்த தண்ணி வந்து நம்ம ஒர்க் பண்ண லேக்குக்கு வரும். ஸோ அது ஒரு 100 மீட்டர் இருக்கும் அந்த ஸ்பெக்ஸு. ஸோ நாங்கள் நின்றுட்டே இருக்கோம், தொல்லை வச்ச மாதிரி தண்ணி வந்துடுச்சு. ஸோ அந்த மழை வந்து திறந்து விடுறாங்க. ஸோ அது திறந்து விடுறப்போ அந்த தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் ஒர்க் பண்ண லேக்குள்ள நாங்கள் வந்துட்டு இந்த சைடு நின்றுட்டு இருக்கோம். நான் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு எதோ மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. லைக் வந்து நாங்கள் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள், அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் அடிச்சு நோடிக்கிட்டு அந்த தண்ணி என்கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னை பக்கத்தில் வந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. காலில் ஸ்லிப்பர்ஸ் போட்டுலாம் கழட்டிட்டு கையில் இருந்த பூவை போட்டு அந்த தண்ணியை வந்து தொட்டு கும்பிட்டோம். ஸோ எனக்கு லைஃப்பில் வந்து இப்போ வரைக்கும் என்னோட பெஸ்ட்டு மூமெண்ட்டுன்னு பார்த்தா நான் அந்த தண்ணியை அந்த ஒர்க் நடந்த இடத்துல பார்த்தது தான் நான் சொல்லுவேன். ஸோ எதனால நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணோம். அது எல்லாத்தையும் அந்த தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமாக எங்களை பேய் மாதிரி வேலை பார்க்க வச்சிருச்சு. ஸோ 107 days ஒர்க் பண்ணோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஒர்க் பண்ணது வந்து 4லேருந்து 5 கோடி ரூபா 2 வருஷம் ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து 107 days ஒர்க் பண்ணி முடித்தோம். எங்களுக்கு ஆன செலவு வந்து 27 லட்சம். இந்த 27 லட்சத்தில் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தியிலேருந்து வந்தாங்க. ஜல்சக்தியிலேருந்து வந்து பார்த்துட்டு
அவங்க ஆக்சுவலி நம்பவே இல்லை. இதை நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும். ஒரு என்கொயரி மாதிரி இருந்துச்சு. அந்த பேனல் டிஸ்கஷனில் நான் வந்து அவங்க கிட்ட கேட்ட ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயத்தில் எங்களை நம்பலன்னு எங்களுக்கு தெரியல. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து 27 lakhsனு கோட் பண்ணி நாங்கள் 4 crore 5 crores முடிச்சிருந்தா நீங்கள் டவுட் பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது. இது வயசு வருஷம் நடந்திருக்கு, நீங்கள் எப்படி எங்களை டவுட் பண்ணிக்கிறப்போ அவங்க பயங்கர ஷாக் ஆகி ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க. இப்படி தான் இருக்கணும் லேக் ரெஜிஸ்ட்ரேஷன்னா, இதை ஃபாலோ பண்ணணும் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி பாஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் போயிட்டே இருக்குது. ஒரு 3 months அப்புறம் வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் அகெயின் ஒரு டேட்டா வருது. 350 அடிக்கு கீழே போயிருந்த வாட்டர் லெவல் வந்து 50 அடிக்கு வந்துருச்சு அப்படின்னாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 kilometer ரேடியஸ் ரீசார்ஜ் பண்ணிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து தலையில் ஓங்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு 35-40 வருஷமாக இருந்த பிரச்சனை நம்ம பண்ண 107 நாள் ஒரு நாளாக மாறுது. நம்ம இதையே அடுத்தடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சது தான் ஜேர்னி. ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்டில் போச்சு. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ரெண்டாவது விஷயம், ஒரு பையன் ஒரு பொண்ணு முன்னாடி பேசுறது எவ்வளோ சிரமம்னு தெரியும். இவ்வளோ பொண்ணு முன்னாடி பேசணும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோலி கிராஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேரோட டேலண்ட்ஸ் பார்க்க முடியுது. லாஸ்ட்டாக டான்ஸ் ஆடுறவங்க எனர்ஜிலாம் பயங்கரமாக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் எல்லாருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து நிம்மல்ராஜன், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பேராவூரணி பக்கத்தில் இருக்க நாடியம்ங்கிற கிராமம், ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பம். நான் படித்தது வந்து இன்ஜினியரிங். பெருசாக வந்து எனக்கும் இந்த ஃபார்மிங், இந்த வாட்டர் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யாராச்சும் வந்து என்கிட்ட வந்து ஃபார்மர்ஸ் தண்ணி அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா மொக்கப்படாதீங்க விட்டுருங்க அப்படின்னு ஓடி இருப்பேன். அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள பையன் தான் நானாக இருந்தேன். நான் படித்தது இன்ஜினியரிங் இதெல்லாம் தாண்டி வந்து என்னோடய சைல்ட்ஹுட்லேருந்து தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி எப்படி சொல்லணும்னா, எங்கள் ஃபேமிலி வந்து கொஞ்சம் வெல் ஆஃபான ஃபேமிலி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பிறந்ததும் எங்கள் அப்பாவுக்கு வந்து பிரெயின் டியூமர் வந்துருச்சு. ஸோ எங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று தான் எங்கள் அப்பாவோட ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இதனாலே என்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த பையன் பிறந்ததுனால தான் எங்களோட ஃபேமிலி வந்து இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படின்ட்டு லைக் என்னை வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் பேட் லக் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் எங்கேயாவது குட்டி வயசில் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா எங்கள் சொந்தக்காரங்க யாராச்சும் வந்தாங்கன்னா, ஐயோ இவன் வர்றான், இவனை பார்த்துட்டு போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன். சைல்டுஹுட் வந்து கொஞ்சம் நிறையா ஒஸ்டான மெமரிஸ் அந்த மாதிரி தான் படித்தேன். அப்புறம் இன்ஜினியரிங் முடித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து புனேயில் பண்ணேன். புனேலேருந்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ரெண்டாவது விஷயம், ஒரு பையன் ஒரு பொண்ணு முன்னாடி பேசுறது எவ்வளோ சிரமம்னு தெரியும். இவ்வளோ பொண்ணு முன்னாடி பேசணும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோலி கிராஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேரோட டேலண்ட்ஸ் பார்க்க முடியுது. லாஸ்ட்டாக டான்ஸ் ஆடுறவங்க எனர்ஜிலாம் பயங்கரமாக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் எல்லாருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து நிம்மல்ராஜன், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பேராவூரணி பக்கத்தில் இருக்க நாடியம்ங்கிற கிராமம், ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பம். நான் படித்தது வந்து இன்ஜினியரிங். பெருசாக வந்து எனக்கும் இந்த ஃபார்மிங், இந்த வாட்டர் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யாராச்சும் வந்து என்கிட்ட வந்து ஃபார்மர்ஸ் தண்ணி அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா மொக்கப்படாதீங்க விட்டுருங்க அப்படின்னு ஓடி இருப்பேன். அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள பையன் தான் நானாக இருந்தேன். நான் படித்தது இன்ஜினியரிங் இதெல்லாம் தாண்டி வந்து என்னோடய சைல்ட்ஹுட்லேருந்து தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி எப்படி சொல்லணும்னா, எங்கள் ஃபேமிலி வந்து கொஞ்சம் வெல் ஆஃபான ஃபேமிலி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பிறந்ததும் எங்கள் அப்பாவுக்கு வந்து பிரெயின் டியூமர் வந்துருச்சு. ஸோ எங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று தான் எங்கள் அப்பாவோட ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இதனாலே என்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த பையன் பிறந்ததுனால தான் எங்களோட ஃபேமிலி வந்து இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படின்ட்டு லைக் என்னை வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் பேட் லக் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் எங்கேயாவது குட்டி வயசில் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா எங்கள் சொந்தக்காரங்க யாராச்சும் வந்தாங்கன்னா, ஐயோ இவன் வர்றான், இவனை பார்த்துட்டு போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன். சைல்டுஹுட் வந்து கொஞ்சம் நிறையா ஒஸ்டான மெமரிஸ் அந்த மாதிரி தான் படித்தேன். அப்புறம் இன்ஜினியரிங் முடித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து புனேயில் பண்ணேன். புனேலேருந்து அதுக்கப்புறம் துபாய் போயிட்டேன்.
ஸோ ஓரளவு என்னோட ஃபினான்ஷியல் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஃப் மாறிட்டு இருக்கு. 2018 வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு இன்னொரு ஆசை இருந்தது. என்ன அப்படின்னா வந்து அப்பா பிறந்து வளர்ந்த இடத்துல இன்னொரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடு கட்டுறதுக்கான பிளானோட நான் வர்றேன். நவம்பர் 15 எனக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட்டு. போகிறதுக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடி ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி கஜான்னு ஒரு புயல் வரப்போகுது, அந்த புயல் வந்து பயங்கரமான பாதிப்பு கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. அது பெருசாக யாருமே கண்டுக்கலை. ஏன்னா வந்து எங்கள் பகுதி வந்து பெருசாக இது வரைக்கும் எந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு கொஞ்சம் குளோபலாக வெளியில் கனெக்ட் இருக்கிறதுனால நிறையா பேர் வார்ன் பண்ணாங்க, இந்த சைக்ளோன் வந்து பெரிய பாதிப்பு கொடுக்கும், ஸோ பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஏதோ ஒரு மாதிரி இருந்தது, எனக்கு ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிட்டு 1 வீக் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஐ ஸ்டேட் பேக். நான் ஊரில் இருந்துட்டு எங்கள் ஊரில் எல்லா சைடும் போய் பார்க்குறோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் தான் கடல்லாம் போய் பார்க்குறோம். ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆல்சோ பெருசாக யாருமே நம்பலை. நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் பழைய வீடு ஒன்று இருக்குது, பெரியப்பா வீடு. அந்த வீட்டில் இந்த ஆற்று ஓரத்தில் குளத்து ஓரத்தில் இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வந்து தங்க வச்சோம். ஸோ அவங்களாம் வந்து என்னை வந்து கல் எடுத்து அடிக்கலை, மற்றபடி எவ்வளோ திட்டணுமோ கேவலமாக திட்டினாங்க. உனக்கு தான் குழப்பில்லைன்னா ஏன் எங்களே போயிட்டு சாவடிக்கிறேன் அப்படின்ட்டு. நான் ஃபேஸ்புக்கில் வந்து அப்போ வந்து போஸ்ட் போடுறேன், கஜா புயல் மீட்பு குழு, ஏதாச்சும் பிரச்சனைனா இந்த நம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 3 பேரோட காண்டாக்ட் நம்பர்ஸ் போடுறேன். அதில் வந்து இந்த எமோஷன்ஸ் இருக்கும்ல, ஹார்ட் எமோஷன்ஸ் இருக்கும், தம்ஸ் அப் இருக்கும், லாஃப்டர் ஸ்மைலிங்லாம் இருக்குல்ல, அதில் வந்து 300 பேரோ நம்ம இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 270 பேருக்கு மேலே சிரிச்சு வச்சுருந்தாங்க. யாரா அவங்க பைத்தியக்காரனாக இருக்காங்க, புயலே இல்லை புயல் நிவாரண குழுலாம் வைக்கிறாங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி திட்டி அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 11:30-12 மணி இருக்கும். லைட்டாக வந்து சாரல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பெருசாக காற்று எதுவும் இல்லை. ஒரு 12 o'clock போல நல்ல மழை வந்துச்சு. எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிட்டோம். இன்னொரு விஷயம் எங்கள் ஊரை பற்றி சொல்லணும்னா, 2000 வந்து பேராவூரணி பகுதியாக வந்து இந்தியாவிலேயே தேங்காயில் வந்து ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி. நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் தென்னந்தோட்டத்தில் தான் ஒரு வீடு இருக்கும். ஸோ எங்கள் வீடும் அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் வீட்லேருந்து எங்கள் பெரியப்பா வீடு வந்து ஒரு அந்த பில்டிங் டிஸ்டன்ஸில் இருக்கும். பட் நார்மலாக பார்த்தா தெரியாது, வெறும் தென்னை மரமாக தான் இருக்கும். ஸோ இந்த காற்று அடிக்க ஆரம்பிக்குது, மழை பெய்யுது, நாங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம். ஒரு 6 o'clock வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. பயங்கர சவுண்டாக இருந்துச்சு, தண்ணி வீட்டுக்குள்ளே வருது, காற்று அடிக்குது. எந்த டோரை கூட ஓப்பன் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருந்துச்சு காற்று வெளியில். ஒரு 6 o'clock எல்லாமே ஸ்லோ ஆகுது. கதவை திறந்து பார்த்தா எங்கள் பெரியப்பா வீடு வந்து கிளியராக தெரியுது. வீட்டில் இருந்த எல்லா மரமும், மெயினாக 3/4 மரங்கள் விழுந்துடுச்சு. ஒன்றுமே புரியல. இங்கே இது ஒய்யாரமாய் ஆடும் கலை, ஒயிலாட்டமான கலை, ஒன்பதையில் ஒன்றி ஒற்றுமையை காட்டும் கலை. சிறகை குதித்தால் மயிலாட்டம், சேர்த்து குதித்தால் அதுதான் ஒயிலாட்டம். இதோ ஒய்யாரமாய் ஒயிலாட்டமாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றன நம் மாணவிகள்.
சுழன்று சுழன்று ஆடுவதும் என நம் கண்களுக்கு விருந்து படைக்கின்றனர் நம் கல்லூரி மாணவிகள்.
ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமிகளே அப்போ ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமிகளே அப்போ கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் குழந்தா ஊர விளக்கு கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் குழந்தா ஊர விளக்கு இந்த மண்ணு மனக்கு அவளிய பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த பேரை இழுத்து செல்லும்
நடனத்தை இசைக்க ரசாய் விழாத ஆடும் கரகாட்டத்தை நிகழ்த்துவோம் மாணவிகளின் நபராக
மின்னல் போல சுழற்சி அடித்து அந்நியரை காக்க திண்ணியராயிருக்க சுழண்டு சுழண்டு அடிக்கும் ஒரு தற்காப்பு கலை நம் பாரம்பரிய பெருமை மிக்க சிறப்பான கலை. தரையத்துக்கிட்டு பறக்கும் காலடா சுத்துப்பட்டிய தூர கலக்கும் பாருடா எதிரால வந்துடாத நரிவேல செஞ்சிடாத நெச்சுக்குள்ள அச்சமில்ல வளர்ச்சி பாருடா பஞ்சுக்குள்ள கிண்ணிய மறைச்சதாருடா எதை கட்டி ஆள போற சரி கட்டி வாழ போற இடிகட்டி தப்பு பார கிளிக்கட்டு நம்ம ஊர பள்ளி கூட சொல்லு பாடுறாங்க.
காண மயில்கள் ஒன்று கூடி அசைந்தாடும் தான் கவராட்டம்